இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்கு தரப்போகிறார். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, கூப்பிடுகின்ற யாவருக்கும் சமயமாய் இருக்கிற தெய்வமே, இப்பொழுது வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னீர். அது போல நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய திருவிழா சித்தமாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றேன். அது போல இனம் புரியாத ஒரு இளைப்பாறுதல், இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இப்பொழுது நிறைவேறட்டும். அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீர். அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீர். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு இருதயமும் ஒரு சமாதானத்தினால் நிரம்பும்படி, ஆறுதலினால் நிரம்பும்படி, வீணான கவலைகள், வீணான அவிசுவாசங்கள், வீணான சோர்வுகள் எல்லாம் ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். அந்த மனதை, சிந்தையை ஆட்டி படைக்கிற கவலைகள், ஆட்டி படைக்கிற மன வேதனைகள், ஆட்டி படைக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன தெய்வம் இப்பொழுது ஒரு ஆசீர்வாதமான மழை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும். ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலின் வல்லமை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் மீது அளவில்லாமல் இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும். உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆறுதல், உம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொரு உள்ளத்தை, ஒவ்வொரு இல்லத்தை நிரப்புவதாக. எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது தேவரீர் உடைய மகிமை நிறைந்த, மாட்சிமை நிறைந்த ஒரு வல்லமை அனுப்பும். குறிப்பாக சரீரத்தில் பலகீனப்பட்ட பிள்ளைகள் மீது அற்புத சுகத்தை கட்டளையிட வேண்டும். கை கால்கள், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், கை கால்கள் எனக்கு பாடுகள் இருக்கிறது, என் கைகள் ஐயோ பலவீனமான கைகள், என் கைகளில் இருக்கக்கூடிய பலகீனத்தினால் என் கைகளால் ஒரு வேலை செய்ய முடியவில்லை, என் கால்கள் பலகீனமான கால்கள், என் கால்களால் என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். அது என்ன பலகீனமோ அந்த கால்களை விட்டு வெளியே வர வேண்டும், என்ன பலகீனமோ அந்த கைகளை விட்டு வெளியே வர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்கிறவராய், ஆண்டவராகிய தேவன் கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும். குறிப்பாக தண்டுவட பகுதியில ஆண்டவரை தகப்பனை பாடுபடுகிற பிள்ளைகள், முதுகு தண்டுவட பகுதியில ஆண்டவரை தகப்பனை பலகீனத்தை, பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு பலத்த அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், பலத்த அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், பலத்த அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். என் கண் பார்வை எனக்கு பாதிப்பாய் இருக்கிறது, அவைகள் தெளிவாய் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய கண்களில் உடைய ஜீவன் பாய்ந்து போக வேண்டும். அந்த கண்கள் தெளிவான பார்வையை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். காரணமில்லாத பிரச்சனைகள், காரணமில்லாத போராட்டங்கள், சத்துருவின் வல்லமைகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு இப்பொழுது வெளியே வர வேண்டும், இப்பொழுது வெளியே வர வேண்டும். குறிப்பாக வயிற்று பகுதியை பிடித்திருக்கிற பொருளாத சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். குடல் பகுதியை பிடித்திருக்கிற எல்லா விதமான அசுத்த ஆவிகள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். நெஞ்சு பகுதியை பிடித்திருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே வரட்டும். காரணமில்லாத பிரச்சனைகள், காரணமில்லாத எல்லா அஜீரண தன்மைகள் வெளியே வரட்டும். இப்பொழுது சுகம் பெறட்டும், சுகம் பெறட்டும். வயிற்று பகுதியில் இருக்கிற பலகீனங்கள் இப்பொழுது மறையட்டும். வயிற்று பகுதியில் இனம் புரியாத பலகீனங்கள், வயிற்று பகுதியை ஆண்டவரை தகப்பனை ஒரு விஷயம் பாதிக்கிற எல்லா விதமான பலகீனங்கள், வயிற்று பகுதி பெரிதான ஒரு வயிறு போல ஆண்டவரை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எல்லா விதமான பிரச்சனைகள் இப்பொழுது மறையட்டும், 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 மறையட்டும். உடம்பில் ஆங்காங்கே ஒரு பிடிப்பு போன்ற தன்மைகளை கொண்டு வருகின்ற பொல்லாத வல்லமைகள் எரிந்து போகட்டும், பொல்லாத வல்லமைகள் எரிந்து போகட்டும். தன் சொந்த வேலைகளை சரியாக செய்ய விடாதபடி அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆண்டவரை பாதிக்கிற, பாடுபடுத்துகிற வல்லமைகள் இப்பொழுது எரிந்து போகட்டும். இது ஒரு விசேஷித்த ஒரு நேரம், இது ஒரு விசேஷித்த ஒரு நேரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ வழி
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவபடி இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை எப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி அப்பா. நன்றி, நன்றி. ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கட்டும், ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கட்டும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறேன். குடும்பங்களில் சமாதானத்தை ஆண்டவரை இழந்து போக பண்ணுகிற கிரியைகள் இப்பொழுது எரிந்து போகட்டும். தேவரீர் நீர் உம்முடைய பேர் அன்பினார், தேவரீர் உம்முடைய தகப்பனின் பேர் அன்பினார் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்ற இரவு குறிப்பாக ஆண்டவரை தகப்பனின் பலகீனத்தினால் கர்த்தாவே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதங்களை செய்யும். காரணமில்லாத சளி, காரணமில்லாத இருமல், காரணமில்லாத காய்ச்சல், இது போன்ற வல்லமைகளை நரகத்திற்கு அனுப்புகிறேன், நரகத்திற்கு அனுப்புகிறேன். எல்லா சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிற பிள்ளைகள் மீது அற்புதங்கள் நடக்கட்டும். சரீர சுகமானது மழை போல ஊட்டப்படட்டும், மழை போல ஊட்டப்படட்டும், மழை போல ஊட்டப்படட்டும். அசுத்த ஆவிகளை என்று வேதனைப்படுத்தும் அசுத்த ஆவிகள் கொண்டு வருகிற விலகினங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை வேதனைப்படுத்தும். பல வருடங்களாக ஆண்டவரை தகப்பனை ஒரு விஷயம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவரே ஆபிரகாமின் குமாரத்தை 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தார், ஆண்டவரை பல வருடமாய் நான் பாட அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற உபத்திரவங்கள் மறையட்டும், உபத்திரவங்கள் மறையட்டும், குடும்ப பிரச்சனைகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் மறையட்டும். ஆண்டவரே மத பிள்ளைகள் ஆண்டவரை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற நன்மைகளை நடத்த முடியாதபடி தடுமாறுகிற விஷயத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். இப்பொழுது நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. எல்லா சர்ப்பங்கள் எரிகிற ஒரு நேரம், எல்லா அசுத்த ஆவிகள் எரிகிற ஒரு நேரம் இப்பொழுது நமது பிள்ளைகளுடைய சுவாச உறுப்புகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நெஞ்சில காணப்படக்கூடிய ஒரு காந்தல், நெஞ்சு எரிச்சல் போன்ற தன்மைகள் மறைந்து போகட்டும். நமது பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக்கும். நமது பிள்ளைகள் கர்த்தாவை தகப்பனை ஒரு விஷய காரியங்களை ஜெயமாக்கும். போகும் பொழுதும் ஆசீர்வாதம் பெறட்டும், வரும் பொழுதும் ஆசீர்வாதம் பெறட்டும். நமது பிள்ளைகளை கொடூரமான வல்லமைகளுக்கு விளக்கி காக்கும் ஆண்டவரை பாதுகாவலின் வல்லமை இறங்கட்டும். யோபுவின் விட்டு வெளியடைத்தீர், மது பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உம்முடைய நல்ல பிரசன்னம் இறங்கட்டும். அற்புதங்கள் ஒவ்வொருவர் மீதும் நடக்கட்டும், ஒவ்வொருவர் மீதும் நடக்கட்டும். இனியும் அது பிள்ளைகள் காத்திருக்க வேண்டாம், இனியும் அது பிள்ளைகள் அழ வேண்டாம், இனியும் அது பிள்ளைகள் கலங்க வேண்டாம். ஆண்டவரை ஒருவராகிலும் பாடுபடுவது உம்முடைய சித்தம் அல்ல. நீர் மனது உருகி ஒருவர் மீதும் அற்புதங்களை காணப்படும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் மீது தெய்வத்தின் சக்தி பல கோடி மடங்கை இறங்கட்டும். பலவீனங்களை சபிக்கிறேன், குடும்ப பிரச்சனைகளை சபிக்கிறேன், மனதின் சஞ்சலங்களை சபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை வர்ஷிக்க பண்ணும்படி தேவ சித்தத்தை விளங்க பண்ணும். மனது உருகும், மனது உருகும், மனது உருகும். ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், உமது பிள்ளைகளோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, என்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகை 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பவுல் என்ற தேவ மனுஷன் தமஸ்குக்கு போகும் பொழுது வழியிலே ஒரு தரிசனம் ஒன்றை கண்டான். அந்த தரிசனத்தில் ஒரு பேர் ஒளி கண்டான். அந்த பேர் ஒளியிலிருந்து ஒரு குரல் அவனை பார்த்து கேட்டது, சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டான். அந்த குரலுக்கு பதில், நீ யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அந்த குரல் சொன்னது. தாமதமின்றி அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். பட்டணத்திற்கு போ, உனக்கு அறிவிக்கப்படும் என்றது. ஆனால் அந்த பேர் வெளிச்சத்தை கண்ட அவனுடைய கண்கள் குருடாகி போனது. அவன் ஒரு குருடனாய் மாறி போனான். அது போலவே அவன் பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அவனுக்கு சொன்னார். அவன் கண் பார்வை அனனியா என்ற தேவ ஊழியர் மூலமாய் பெற்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, பல தரப்பட்ட மக்களும் இன்று ஒரு பல்வேறு பிரச்சனைகள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது, எப்படி இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது? இதுதான் ஒரு மனுஷனுடைய மனதில் வரக்கூடிய ஒரு கவலை, ஒரு பெருமூச்சு.
பல தரப்பட்ட மக்கள் பலவிதமான நன்மைக்கு காத்திருக்கிறார்கள். இல்லையானால் ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை வாட்டி வதைக்கிறது, பிடித்துக் கொள்ளுகிறது. எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது? நாம் என்ன செய்வது? நாம் என்ன செய்ய வேண்டும்? இது குறித்து ஒரு சிறு விளக்கத்தை நாம் இன்று தியானமாக கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஓரிரு காரியங்களை அறிவிக்கிறேன். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்களும் நாளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. என்று இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலும் நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, ஏதோ மனம் போல வாழ்கிறோம், மனம் போல புசிக்கிறோம், குடிக்கிறோம், ஓடுகிறோம், நடக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து விட்ட பிறகு அப்படியே திகைக்கிறோம், அப்படியே கலங்குகிறோம். அந்த நேரத்தில் நாம் மருத்துவரை நாடும் பொழுது மருத்துவர் சொல்வார், நீங்கள் பிழைப்பது கடினம் என்பார். வாழ்க்கையின் பிரச்சனை சொல்லும், இனி ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி பட்ட வாழ்க்கையின் பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வாட் இஸ் காட்ஸ் வில்? தேவ சித்தம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். இதை நாம் விளங்கிக் கொள்வதில்லை. தாவீது என்ற ஒரு பக்தனை குறித்து ஆண்டவராகிய தேவன் ஒரு அருமையான ஒரு சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:22 என்ற பகுதி. இந்த தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், காரணம் எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான், எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் அவன் செய்வான். தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனுக்கு பிரியமானது பரிசுத்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சுவாபங்கள், சிந்தைகள், செயல்கள் எப்படிப்பட்டது? ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை தான் தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் மனிதனை இறங்கினார். 33 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு கொடூரமான சிலுவை மரணத்தை சந்தித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தன்னை மக்களுக்கு காண்பித்தார். அந்த மக்களை ஆசீர்வதித்தார். அவர் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று என்றும் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியாய், ஆவியின் ரூபமாக இருக்கிறார். இந்த தேவன் ஒரு கொடூரமான மரணத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ன? கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய், குற்றமற்ற ஒரு வாழ்க்கையாய், நாம் செய்த பாவத்திற்கு தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடாது, நாம் தண்டனை அற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் சிலுவையில் உயிரை கொடுத்தார். அவருடைய தியாகம் ரோமர் 10:10 14 நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வருகிறது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்ன தெய்வம், அதே தெய்வம் தான் சொல்லுகிறார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். லேவியர் 22:32, எசேக்கியேல் 37:28. எப்பொழுது, எப்படி ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவன் பாவத்தை மன்னிப்பார், அவன் பாவத்தை அவனை விட்டு நீக்குவார், அவனை தம்முடைய இரத்தத்தினால் கழுவுவார், அவனை சுத்தமாக்குவார். இதற்காகத்தான், இந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தாவீது சங்கீதம் 51 கண்ணீரோடு கதறி அழுதார்.
தேவனே உடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்ற, என் பாவமர என்னை கழுவும் என்ற, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்ற, நிலைவரமான நீர் விரும்புகிற ஒரு ஆவி எனக்கு தாரும் என்ற, அவன் மறுபடி 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 சங்கீதம் 32:3 படி நிச்சமும் நான் கதறினேன், என் பாவங்களை அறிக்கையிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று எழுதியிருக்கிற வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்படிதான் தேவ சமூகத்தில் புலம்பி கதறி தேவன் கொடுத்த ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொண்ட அந்த புது இருதயம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்ய வைக்கும் ஒரு இருதயத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வைக்கும் ஒரு இருதயம். இந்த இருதயத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31 என்ற பகுதியில் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு புது இருதயத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும், புதிய சிந்தனையை ஆவியை நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும்? தாவீது கண்ணீரோடு அழுது மனம் திரும்பினது போல நாம் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி கண்ணீரோடு அழுது என் வாழ்க்கை சுத்தமாக வேண்டும் என்று கதறுகிற ஒரு மனுஷனுக்கு தன் சிலுவை தியாகத்தை அவன் மீது நிறைவேற்றி அவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில் உயிரை கொடுத்தார். மறுபக்கம் 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, தேவனால் இயேசு நமக்கு பரிசுத்தமான, இயேசு நமக்கு பரிசுத்தமாய் மாறினார். அவர் சிந்தின ரத்தம், அவர் செய்த தியாகம் நமக்கு ஒரு அருமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்க. 21 வயது கிறிஸ்து பற்றிய கூட்டங்களில் கலந்து கொண்டேன். என் வாழ்க்கையின் உபத்திரவத்தின் நிமித்தம் நான் அவரை நோக்கி கண்ணீர் வடித்து என் பாவங்களை மன்னித்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கதறி ஆடுது. அந்த நாளில் தான் என் வாழ்க்கை மாறினது, என் பாவம் மாறினது, என் சிந்தை மாறினது. ஒரு புது வாழ்க்கை, புனித ஒரு வாழ்க்கை தேவன் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றும் ஒரு மனதையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையின் உபத்திரவம் பாடுகளிலிருந்து என்னை இயேசு காப்பாற்றினார். இப்படிதான் ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுத்தமாக்க, அவன் வாழ்க்கையை தொடர்ந்து சுத்தமான வாழ்க்கையை நிலைநிறுக்கப்பட்ட அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இதை நாம் பெற்றுக்கொள்வது தான் சித்தம், தேவ சித்தம். நாம் பெற்று வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமான சித்தமான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எல்லா நன்மைகளை கொடுப்பதற்காக மற்ற 6:33 படி எல்லாம் கூட கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அன்பு தேவ ஜனமே, சோர்ந்து போக வேண்டாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா, மறுபடி 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 நாம் காத்தோம். 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறார். தேவன் இறங்குவார். லூக்கா 18:7 படி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குவார், நியாயம் செய்வார். நமக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுப்பார், புனித வாழ்க்கை கொடுப்பார். அதோடு கூட தம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். இதை பெற்று வாழ்வதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். இரண்டாவதாக தேவனுடைய திருவுள சித்தம் என்ன? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40, 41, 42 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது
குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை வந்தார், பாதத்தில் விழுந்தார், அவர் நோக்கி கஞ்சினான், தேவனே ஆண்டவரே உமக்கு சித்தமானார், என்னை சுத்தமாக்க உங்களுக்கு ஆகும். அவர் அவனுக்காய் மனது உருகினார். அவன் மீது தன் கைகளை வைத்து அவனை தொட்டார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இந்த காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று உலகம் முழுவதும் ஆட்டு படைக்கிற ஒரு அனுபவம் பாருங்க. வியாதி 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 இல்லாத இடமே இல்லை. எங்கு பார்த்தாலும் வியாதியஸ்தர்கள், வியாதியில் பாடுபடுகிற பிள்ளைகள். கொஞ்சம் லஞ்சமாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஒரு போன் பண்ணினார், ஐயா ஒரு சகோதரன் தன்னுடைய நுரையீரலில் உண்டான பாதிப்பினர் அவர் மரித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதாகிலும் ஒரு ஜபம் செய்து அவரை காப்பாற்ற முடியுமா? அன்பு தேவ பிள்ளைகள், கொடூரமான ஒரு வியாதியின் வல்லமைகள் இன்றைக்கு மனிதனை பிடிக்கத்தான் செய்கிறது. ஏசாயா 38:1 படி மரணத்திற்கு எதுவான வியாதி எசேக்கியா என்ற அரசனை பிடித்திருந்தது என்று எழுதியிருக்கிறது. மரணத்திற்கு எதுவான வியாதி எலிசா என்ற ஒரு தீர்க்க தரிசியையும் பிடித்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் தடுமாறி போகிறார்கள். என்ன செய்வது என்று தடுமாறி போகிறார்கள். இப்படிப்பட்ட வியாதிகள் என்ன செய்கிறது? எல்லா மனிதன் மீதும் வருவதற்கு அது காத்திருக்கிறது. எல்லா மனிதன் மீதும் வருவதற்கு காத்திருக்கிறது. ஒரு மனிதன் அல்ல. நீங்கள் 2 ராஜாக்கள் 13:14 எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் என்று எழுதியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆக பாருங்க, இந்த ஒரு கொடூரமான வியாதி காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? வியாதி அஸ்தனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? அந்த வியாதியிலேயே அவன் மரித்து போக வேண்டும் என்று சொல்லுகிறாரா? எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நியமனம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் செய்த ஒரு அன்பின் செயல் மத்தேயு 14:14 படி அவர் மனது உருகினார். வியாதியாய் இருந்தவர்கள் மீது தன் கைகளை வைத்து அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார் என்கிறது. மனது உருகி அவர்களை சுகமாக்கினார். இந்த ஒரு அனுபவம் உலகத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு இயேசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏசாயா 53:5 படி ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தார். அவருடைய தழும்புகளில் நாம் குணமாகிறோம். இதை மத்தேயு 8:17 என்ற இடத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனுடைய வியாதியை சுகமாக்க அவர் காத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் தேவன் நமக்கு உதவி செய்வாரா, தேவன் நமக்கு உதவி செய்வாரா என்று நாம் கவலைப்படுகிறோம், புலம்புகிறோம், சஞ்சலப்படுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் சுகம் அடைவதுதான் தேவனுடைய திருவிழாச்சி. ஒருவேளை நீங்கள் சுகம் உங்களுக்கு சிலருக்கு உடனேயே கிடைத்து விடலாம், சில பேருக்கு உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். எது எப்படியோ தேவன் உன்னை சுகமாக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களை சுகமாக்க தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஒருவேளை வியாதி படுக்கையில் நமக்கு அருமையானவர்கள் இருக்கலாம். ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில், ஒரு பலகீனத்தில் இந்த செய்தி நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களை சுகமாக்குவதுதான் தேவனுடைய திருவிழா சித்தம், தேவனுடைய திருவிழா சித்தம். ஆகவே என்ன பலகீனம் உங்களை தொட்டிருந்தாலும், என்ன பலகீனம் உங்களை வாட்டி பதைத்தாலும் தேவனுடைய சுகமாக்குகிற ஒரு அனுபவத்திற்காக மறுபடி காத்து
மறுபடி காத்திருங்க. மறுபடி அதற்காக பிரயாசப்படுங்க. உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. லூக்கா 18:37 முதல் 42, 43 வசனம் வரை அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது, கண் தெரியாத குருடன் இயேசு அந்த வழியே வருகிறார் என்பதை அறிந்து அவர் நோக்கி கூப்பிட்டார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். சீஷர்கள் அவனை அதட்டினார்கள், போதகரை தொந்தரவு பண்ணாதே என்று. அவனோ மிக அதிக சப்தத்தோடு கூப்பிட்டான். இயேசு அவன் அருகில் வந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனை சுகமாக்கினார். அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் நான் உன்னை சுகமாக்குவேன் என்று நம்பி விசுவாசித்து நீ கூப்பிட்டு கொண்டே இருந்தாயே, நான் உன்னை சுகமாக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் வண்ணமா அவனை சுகமாக்க. ஆகவே சோர்ந்து போகாது. பல நேரங்களிலும் சொல்வார், ஐயோ எனக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்வார். ஒரு சகோதரனை கேட்டேன், உங்களுக்கு முதுகுல ஒரு கஷ்டம் இருந்துச்சு, அது சரியாயிட்டுதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க முதலாவது ஜெபம் பண்ண பிறகு எனக்கு பரவாயில்ல, ஆனா இரண்டாவது பிறகு ஜெபம் பண்ணின பிறகு முழுவதுமாய் சுகமாகி விட்டது. இரண்டாவது ஒரு ஜெபம் அவசியம் தானே. இரண்டாவது ஒரு ஜெபம் அவர் நமக்கு உதவி செய்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் நாம் ஜெபத்தில் இருப்போம். சோர்ந்து போகாதீர்கள். மறுபடி அவரை கூப்பிடுங்க. என்னை குணமாக்கும் என்று கூப்பிடுங்க. என்னை குணமாக்கும் என்று கூப்பிடுங்க. தாவீதின் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தாவீது சொல்லுகிறது பாருங்கள், இதைத்தான் சொல்லுகிறார். நான் என்ன செய்தேன்? நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன செய்தார்? என்னை சுகமாக்கினார், குணமாக்கினார் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறவராய், நம் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னை குணமாக்கும் ஆண்டவரே, சங்கீதம் 30:2 படி, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆக இந்த குணமாக்குகிற அனுபவம், ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு சுகத்தை நீங்கள் நானும் பெறுவதுதான் தேவனுடைய திருவுடைய சித்தம். என்று இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், ஏதோ ஒரு பலகீனத்தினால் பாடுபடுகிறீர்களா? ஏதோ ஒரு பலகீனத்தினால். ஒரு சகோதரி சொன்ன, என்னுடைய வயிற்று, என்னுடைய யூட்ரஸ் பகுதி பலகீனமா இருக்கிறது, அது இறங்கி இருக்கிறது, உடனே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம் என்று 2 நாட்கள் ஜெபம் பண்ணும்படி வந்தாள். அதன் பிறகு சொன்னேன், எனக்கு அந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று. சோர்ந்து போகாதிருக்கு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கட்டாயம் என்று உங்களுக்கு ஒரு சுகம் கொடுப்பார். தொடர்ந்து அவருடைய சுகத்தை நீங்கள் நானும் அனுபவிக்க போகிறோம். அடுத்து பாருங்க, ஒரு கருகலான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. வேத புத்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏறக்குறைய 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலேயும் நம்முடைய வாழ்நாட்களை குறித்து நாம் யோசிக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் நிமித்தம் எங்க நாம் ஆண்டு போவோமோ அடிந்து போவோமோ என்று யோசிக்கிறோம். ஒன்று, பல தரப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. இவைகள் எல்லாம் எப்படி வருகிறது? ஜீவனுக்கு விரோதமாய் வருகிறது.
மனிதர்கள் மூலமாய் வருகிறது, துன்மார்க்கமான பொல்லாத மனுஷன் மூலமாய் வருகிறது, இயற்கை அழிவு வருகிறது. இல்லையானால் திருடன் என்று சொல்லப்படுகிற யோவான் 10:10 படி பிசாசினால் வருகிறது. இப்படி நமக்கு வரக்கூடிய பாடுகள் எல்லாம் எதற்கு வருகிறது? நம்மை கொன்று போட, அழித்து போட வருகிறது. தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்களுடைய ஜீவன் போகவே போக. ஒரு அடைக்கலான் குருவி கூட தரையில விழாது. உங்க இருக்கிற தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு தலை முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் விடாது. பல நேரங்களில் நாம் கவலைப்படுகிறோம், ஐயோ நாம் மாண்டு போய் விடுவோமோ, அழிந்து போய் விடுவோமோ, நம் வாழ்க்கை முடிந்து விடுவோமோ என்று நாம் யோசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் இல்லாமல் தேவன் உங்களுக்கு நியமித்த நாட்களுக்கு முன்பு தேவனை வணங்குகிற, அவர் மீது பற்று வைத்திருக்கிற, பக்தியாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு நாட்களுக்கு முன்பு ஒரு மரணம் வர. தாவீதின் சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் அவன் புலம்பும் பொழுது, மரண கட்டுகள் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார், என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முத கோலும் முத தடியும் என்னை தேற்றும். ஆக நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். பல நேரங்களிலேயும் நம் வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று நாம் யோசிக்கிறோம். நம் வாழ்க்கை முடிந்து போகுமோ? ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை அநியாயமாய் தேவன் பாதி வயதில் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். நாம் ஒரு தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் பாதி வயது தன் ஜீவனை கொடுத்தார், 33 வயது. ஆகவே ஒரு நாளும் நீங்கள் மாண்டு போவதில்லை. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதெல்லாம் நல்ல நாட்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 91:16 என்ற பகுதி, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன். நீடித்த நாட்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுதான் தேவனுடைய திருவுளச்சி. பாதி வயதில் மரித்து போவதில்லை, அநியாயமாய் ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை சந்திப்பதும் அல்ல. கொடூரமான மரணங்கள் சம்பவிக்கிறதே ஐயா என்று நாம் கேட்கிறோம். அது ஒரு பக்கம் உண்மைதான். தேவன் ஒரு மனிதனுக்கு தம்முடைய இரக்கத்தை, மனது உருக்கத்தை காண்பிக்க சித்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த மனது உருக்கத்தை நாம் அசட்டை பண்ணும் பொழுது, அடிக்கடி கடினப்படுத்தி, தன் பிடரியை கடினப்படுத்தி வாழ்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சகாயம் இன்றி அவன் அழிந்து போவான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. நீதிபதிகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற ஒரு மனிதன் அவன் சகாயமின்றி பரிதாபமாய் செத்து போவான். பரிதாபமாய். வேத புத்தகத்தில் 29:1 என்ற பகுதியில் நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். மறுபடி தன்னுடைய பாவம் செய்தல ஓய மாட்டார். மறுபடியும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதில் ஓய மாட்டார். இப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு எல்லைக்கு மேல் அவனை வைப்பதில்லை. ஆனால் பக்தி உள்ள ஒரு மனுஷனை பற்றி என்ன? பக்தி உள்ள ஒரு மனுஷனை பற்றி என்ன? இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனை பற்றி என்ன? தேவன் அவனை கைவிடுவதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்ற சங்கீதம் 9:10 சொன்ன. அவரை தேடுகிற, அவரை நம்பி தேடுகிற பிள்ளைகளை கைவிடுவார். உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், மரணமே வந்து விட்டது போல வரலாம். ஆனாலும் கூட
தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுவி. யோபுவின் வாழ்க்கையில் வராத பிரச்சனையா பாரு. அவ்வளவு பாடுகளைப்பட்ட அந்த மனிதன் தேவன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து யோபு 16:20 படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான். தேவன் மனம் இறங்கின, அவனுக்கு தரிசனமான, அவனுடைய கண்ணீரை துடைத்த. யோபு 42:10 படி 12 படி தேவன் அவனுடைய உபத்திரவத்தை மாற்றி, சிறையிருப்பை மாற்றி அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். 17ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நெடுநாள் உயிரோடு வாழ்ந்தான். 4 சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தை காணும்படி நெடுநாள் உயிரோடு வாழ். அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வது தேவனுடைய திருவுடை சித்தம். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி துறந்தான் இருக்கிறது, நான் பிழைக்க மாட்டேன் என்று யோசிக்கிறீர்களா? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் போகிறது. தேவ சித்தம் இல்லாம உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைமுடி கூட கீழே விடாது. தேவன் அநியாயமாய் மரணத்திற்கு உங்களை ஒப்புவிக்க மாட்டார். உங்களை காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களை தைரியப்படுத்திக் கொள்ள வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாரு. வேத புத்தகத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18 என்ற பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் எல்லாவற்றிலையும் நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வாக்கியங்கள் கூறுகிறது. நம்மை பற்றி தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றும் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, சங்கீதம் 16:13 படி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறான் தாவீது. அதுபோல சங்கீதம் 103:1-2 படி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று சொல்லுகிறேன். நன்மைகளில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மிக எளிது, அது நமக்கு மகிழ்ச்சியும் கூட. ஆனா வாழ்க்கையில் சற்று கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, பலகீனம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, மக்கள் நமக்கு விரோதமாய் எழவும் பொழுது, நாம் நினைப்பது போல சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நமக்கு எல்லாம் எதிராக நடக்கும் பொழுது, அந்த நிலைமையில் நாம் அதை தேவன் இந்த பாதி நம்மை நடத்துகிறார் என்று நாம் அதை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தில் யோபு 1:21 நான் நிர்வாணியாய் வந்தேன், என் தேவனிடத்தில் நிர்வாணியாய் போவேன் என்றார். மறுபக்கம் கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்றார். ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் பாருங்கள். 10 பிள்ளையை இழந்து போன ஒரு மனிதன் அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இது சாத்தியமாகுமா? இப்படி வாழ முடியுமா? இப்படி வாழ முடியுமா? அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனை வாழ வைக்கிற ஒரு அனுபவம், வாழ வைக்கிற அனுபவம், ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்துகிற ஒரு அனுபவம் பாரு. தேவனை நாம் துதிப்போம். சிலுவைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார். அப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்க, அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் கவலை, அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் ஏக்கம், பெருமூச்சு. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நேரம் யூதாஸ் வருவான், தன்னை கட்டாயம் அவன் காட்டி கொடுப்பான், தான் ஒரு மரணத்தை அனுபவிக்க போகிறோம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அறிந்திருந்தாலும் கூட, மத்தேயு 26ஆம் அதிகாரம் ஏறக்குற 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் அந்த ஒளிவ மலைக்கு புறப்பட்டு போனார். அவர் கடைசியாக தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்.
ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதனுடைய ஒரு அனுபவம் என்ன என்றால், தேவன் நம்மை நடத்துகிற அனுபவத்திற்கு நம்மை நாம் இடம் கொடுப்பது. நம்மை நாம் இடம் கொடுப்பது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் போவதற்காக ஒரு பஸ்ஸுக்காக காத்து, ஒரு புதிய ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறுவதற்கு ஆசையாய் போனேன். ஏன்னா மனதிலே அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது என்று சொல்வது போல இருந்தது. அந்த பஸ்ஸை விட்டுவிட்டேன். அதன் பிறகு வந்த ஒரு பஸ்ஸை வேறு வழி இல்லாமல் பிடித்து போனேன். அந்த பஸ்ஸையே எனக்கு பிடிக்கும். இந்த பஸ்ஸில் உட்கார்ந்து போகிறதா என்று. ஆனால் கொஞ்சம் தூரத்திற்கு பிறகுதான் பார்த்தேன், முன்பு போன அழகு நிறைந்த ஒரு பஸ் விபத்துக்குள்ளாய் இருந்தது. அது போன மக்களும் கூட பாடுபட்டு இருந்தார். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நாம் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை இல்லாமல் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தாலும் கூட ரோமர் 8:28 சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு அதுவாய் நடக்குது. ஒரு உண்மை பக்தனுடைய வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்? சகல காரியங்களை உங்களுக்கு நன்மையாக முடித்து தருவார். இன்றைக்கு நீங்கள் அழுகிறீர்கள். இந்த அழுகை பாருங்கள் எப்படி முடியும். இது உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபத்தில் அழுதாள் அண்ணன். அவள் சொன்னாள், நம்ம மனக்லேசம் என்ற ஒரு ஸ்திரீ. ஆகவே எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினேன். தேவன் அவளுடைய மன வேதனைகளை மாற்றும்படி வேண்டிக் கொண்ட குழந்தை பாக்கியத்தை கொடுத்த. இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு பக்தியின் பாதையில் போகலாம். இந்த பக்தியின் பாதை என்ன செய்யும்? உங்களுக்கு நன்மையாய் மாறும். உங்களுக்கு நன்மையாய் மாறும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறேன். ஆக அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது என்ன? பசுத்த வாழ்க்கைக்காக தேவனை நோக்கி கெஞ்சுவோம். தேவன் நமக்கு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவ சித்தம். நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு உயிரை கொடுத்திருக்கிறார். சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் அவர் சுகத்தை கொடுக்கும்படி அண்டிக் கொள்வோம். அதை இன்றைக்கு கொடுப்பார். இதுதான் தேவனுடைய சித்தம். மூன்றாவது, ஒருவேளை ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கு நம் வாழ்க்கை எங்கு பரிதாபமாய் முடிந்து விடுமோ என்று பாடுகளின் வழி கடந்து போகிற உங்களுக்கு நாட்களுக்கு முன்பு நீங்கள் மறிப்பதில்லை. உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது. தேவன் உங்களுடைய உயிரோடு காப்பாற்றுவார். கடைசியா அடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பக்தி உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்று கனவு பத்திரம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாய் மாறும். கடைசியாக வேறொரு காரியத்தை, ஒரு சற்று கருக்கலான ஒரு காரியத்தை அறிவித்து நான் முடித்து விடுகிறேன். பார், நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 என்ற பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை சோதித்து அறிய வேண்டும். இதை எப்படி அறிவது? ஓரிரு காரியங்களை மட்டும் அறிவிக்கிறேன். நீங்கள் ரோமர் 12:2 என்ற பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நமக்கு ஒரு மறு ரூபம் வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு மறு ரூபம்.
ஒரு புதிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்ன புதிய அனுபவம்? பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இந்த மனது என்ன செய்கிறது பாருங்க, திருக்கு உள்ளது, கேடுபாடு உள்ளது. இந்த உள்ளம் எப்பொழுதும் பாருங்க வேண்டாத காரியங்களை யோசிக்கும். காரணம் மத்தேயு 15:19, மார்க் 7:21, 22, 23 இவைகள் கொடிய பாவங்கள் எழுதியிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உபச்சாரம், வேசித்தனம், பொய்சாட்சி, களவு, தூஷணம் இன்னும் பல்வேறு பாவங்கள் வந்து இருக்கிறது என்று. ஆனா தேவனுக்கு ஒரு மனிதன் தன் உள்ளத்தை கொடுத்த பின்பு மறுபடி இது போன்ற ஒரு காரியங்கள் நம் மனதை ஆளுகை செய்யாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பாருங்க. தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனம் இல்லையானால் தேவ வசனம் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம் வாழ்க்கையை புதிதாக்குகிறது. 1 பேதுரு 1:23 இந்த வேத வசனத்தினால், தேவ வசனத்தினால் நான் மறுபடி பிறந்த ஒரு குழந்தையை போல நம்ம நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. யாக்கோபு 1:21 இந்த வசனம் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள ஒரு வசனம். சகல அழுக்குகளை, சகல விதமான பாவங்களை நம்மை நீக்கி நம் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் மாற்றுகிற ஒரு வசனம். ஆக மறுபடி இந்த வசனத்தை கொண்டு, ஓஹோ இப்படி எழுதியிருக்கிறதா, நாம் இதை செய்யக்கூடாது, ஆண்டவரே நான் இதை செய்யாதபடி என்னை காப்பாற்று என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேத வசனத்தின் மூலமாய் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க நம் மனது புதிதாகிறது. இதைதான் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு சுத்தமாய் வாழவும் அவருக்காய் ஜீவ வழியாய் வாழவும் உங்களை ஒப்பு கொடுப்பது புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமானதை அவருடைய வேத வசனத்தின்படி உங்களை ஒரு மறு ரூபத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, தேவனுக்கு சித்தமானது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு முறை என் மகள் ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிப்பேன் என்றாள். நான் வேண்டாம் என்றேன். நான் படிக்க விரும்புகிறேன் என்றேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அது தேவனுடைய ஆலயத்தில் போதவர் கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை அவள் கேட்டாள். வேத வசனத்தில் பாறை மீது கட்டப்பட்ட ஒரு வீடு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்று பசங்க. அப்பொழுது ஒரு பக்கம் அவர் பேசுவது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு மனிதன் என்று பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்கும் என்று சொன்ன. ஆனால் அவள் உள்ளத்தில் பாருங்கள், கேட்பதோ இந்த காரியம் அவள் மனதில் யாரோ சொல்வது போல இருக்கிறதா, நீ இந்த படிப்பை படிக்க கூடாது, அது மணல் மீது கட்டப்பட்ட வீடாக மாறும். என் மகள் இடத்தில் வந்து கேட்டாள், நான் இந்த படிப்பை படிக்கக்கூடாது, இது தேவ சித்தம் இல்லையோ என்ற. நான் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன, என் உள்ளத்தில் தேவன் பேசினார் என்ன. இப்படிதான் வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொடுக்க ஒரு பக்கம் இந்த வேத வசனம் யோவான் 17:17 படி, சங்கீதம் 119:11 படி நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் உள்ளத்தில் கொண்டு வர, இது ஒரு பக்கம். அதே போல எபேசியர்
5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாருங்கள், அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்பட்ட தீய ஆவிகள் இருக்கிறது. இந்த தீய ஆவிகள் என்ன செய்கிறது? ஏவாளை கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்திற்கு அவளை உட்படுத்தினது. புசிக்க கூடாது என்ற கனியை புசிக்க வைத்தது. இதன் நிமித்தமாய் தேவனுடைய உறவை மனுஷன் இழந்து போகும்படி செய்தார். இப்படித்தான் பல நேரங்களிலேயும் இந்த அசுத்த ஆவிகள் மனிதனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறோம். அதன் பிறகு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு போகுது. அதே நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். முதல் 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். லேகியோன் என்று கணக்கற்ற ஆவியினால், அசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷன் தன் சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளுகிறவன், சங்கிலியினால் கட்டி அவனை கட்டி வைக்க முடியாதபடி அவன் குறிப்பாக கல்லறைகளுக்கு மத்தியில் இருந்தவன், ஒரு மனநோய் பிடித்தவன் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்தான். இயேசு அவனுக்குள்ள இந்த ஆவிகளை துரத்தி இருந்தார். அவனை விட்டு போ என்று கட்டளையிட்டார். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் சம்பவித்த அனுபவம் ஒரு புத்தி தெளிந்த ஒரு அனுபவம். நான் ஒழுங்காய் வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்திருந்தேன். பார்ப்பவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி, இது எப்படி? அன்பு தேவ பிள்ளைகளே, என்று இந்த அசுத்த ஆவியின் வல்லமைகள் ஒரு மனிதனை விட்டு போகும்படி அதன் வல்லமைகளை நாம் கடிந்து கொள்கிறோம். அதன் பிறகு ஒரு பக்கம் அவனுடைய மனது என்ன செய்கிறது? அவனுடைய வாழ்க்கை ஒரு புத்தி தெளிந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. புத்தி தெளிந்த ஒரு அனுபவம். புத்தி தெரியாமல் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்க. நான் என்ன செய்கிறேன் என்று விளங்கிக் கொள்ளாமல் தன் சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுகிறான். கெட்ட குமாரன் புத்தி தெளிவு இல்லாதபடினார் பாவத்தில் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றும் இழந்து பன்றிக்கு தின்னும் தவிடும் இல்லாமல் கஷ்டப்பட்டான். ஆனா அவனுக்கு புத்தி தெளிவு வந்த பொழுது லூக்கா 15:17 படி அவன் தகப்பனிடத்தில் வந்தான். உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரம் அல்ல, என்னை மன்னியும் என்று கேட்டான். தகப்பனோ அணைத்துக் கொண்டான். இப்படிதான் என்று அசுத்த ஆவிகள் நம்மை விட்டு போக வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோமோ, வேண்டிக் கொள்ளுகிறோமோ, அந்த அசுத்தாவின் வல்லமைகள் நம்மை விட்டு போக 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 நம்மை விட்டு விலக 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 நம்முடைய வாழ்க்கையில் வருவதெல்லாம் பாருங்க, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவி, தேவனுடைய பாருங்க வழிநடத்தல். இந்த அசுத்த ஆவி என்று நம்மை விட்டு போகிறதும் அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற தேவ பிரசன்னம் வருகிறது. இந்த தேவ பிரசன்னம் பாருங்க நம்மையும் அறியாதபடி நம்மை அவருக்காக வாழ வைக்கிறது. 7 பிசாசுகளை துரத்தி இருந்த மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்ட பெண்ணுக்கு தேவன் தன்னை தரிசனமாய் காண்பித்தார். அவருக்கு ஒழியம் செய்கிற ஒரு பெண்ணை அவள் இருந்தார். அப்படி வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:9 அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஒரு பாக்கியம் கொடுக்கிறார். அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு வருவதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவன்
என்ன செய்ய விரும்புகிறார் அதை நீங்கள் செய்வீர்கள். உங்களால் சோதித்து அறிய முடியும் தேவன் இதை விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பு வரை உங்களால் சோதிக்க முடியாது, உங்களால் உணர முடியாது. அந்த சாத்தான் உங்கள் இருதயத்தை, சிந்தையை, மனதை கட்டி வைப்பார். உங்களை அறியாமல் ஒரு தீங்கை தெரிந்து கொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கை வீணாய்ப்போம். அடுத்து மூன்றாவது வேறு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 4:12 படி எப்பாப்பிராதீத்து என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷன் கொலோசு சபை மக்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். தேவ சித்தத்தை நீங்கள் தேவ சித்தத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்கள் நிலைத்திருக்கணும். இதற்காக போராடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தத்தில் நாம் நிலைத்திருப்பது எப்படி? தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பது கொலோசியர் 1:9 எல்லா ஞானத்தோடும் வேகத்தோடும் தேவ சித்தத்தை அறிகின்ற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இதை பற்றி வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு அருமையான பரிசுத்தாவின் அனுபவத்தை கொடுத்திருந்தார். இதன் நிமித்தமாக அவன் கருகலானவைகளை, ரகசியங்களை, ஞானங்களை அவன் கண்டடைந்தான். புதிய பொருள்களை கண்டடைந்தான். தானியேல் 1:17 படி சகல சொப்பனங்களை, அதனுடைய பொருட்களை, தரிசனங்களை, அதனுடைய பொருள்களை அறியத்தக்கதாக ஒரு அறிவுள்ளவனாக மாற்றினார். அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக மாற்றினார். இந்த தேவன் கொடுக்கிற ஞானம், அறிவு போன்ற பரிசுத்த ஆவியின் அனுபவம் நமக்கு என்ன கொடுக்கிறது? அறியத்தக்கதான அறிவை கொடுக்கும். அறியத்தக்கதாக என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்துக்கு என்ன விளக்கம் என்று நேபுகாத்நேச்சாருடைய குமாரன் பெல்ஷாத்சார் தானியேலை கூப்பிட்ட பொழுது தானியேல் சொன்ன, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனை காணப்பட்டாய். ஆகவே தேவன் உம்முடைய ராஜ்யத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதை 2ஆக பிரித்து மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுப்பார். உன் காலம் முடியும் என்றார். அன்று ராத்திரியில அந்த ராஜா கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்ல. கருகலானவைகளை அறிவிக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் அப்போஸ்தலர் 16:9 வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தரிசனம் ஒன்றை கண்டேன் என்று, ராத்திரியுடைய ஒரு தரிசனம் கண்டேன் என்று போல் சொல்லுகிறார். மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு மனுஷன் எங்களுக்கு வந்து நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பவுல்கள் உள்ளத்திலோ தேவன் கொடுத்த எண்ணம் மக்கதோனியாவுக்கு ஊழியத்திற்கு போ என்று. அப்படி அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு தேவ தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களை பார்க்கும் பொழுது ஆன்மீக வரங்களில் ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவு உணர்ச்சல் கொண்ட வரம், தீர்க்க தரிசன வரம். இந்த வரங்கள் என்ன செய்யும்? உங்களையும் அறியாமலேயே தேவ சித்தம் என்னது என்று உங்களுக்கு அறிவி. தேவ சித்தம் என்னது என்று உங்களுக்கு அறிவி. இதை நீங்களே உங்களை அறியாமலேயே நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களையும் அறியாமலே இந்த பரிசுத்த ஆவி, உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற ஆவி சொல்லும், போகாதே என்று சொல்லும், போ என்று சொல்லும், இதை செய்ய என்று சொல்லும், இதை செய்யாதே என்று சொல்லும். இதுதான்
1 யோவான் 2:27 படி நீங்கள் பெற்றுக்கிற அபிஷேகம் சகல காரியத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கு. உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கும். ஒரு மனிதன் உங்கள் அருகிலிருந்து பேசுவது போலவே பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் உங்களோடு பேசுகிறவரை அவர் இருக்க விரும்புவார். ஏதேன் தோட்டத்தில் உலாவின தெய்வம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தாவியை தங்கி நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்க விரும்புவார். எந்த அளவிற்கு நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் இறங்கி வருவார். உங்களோடு என்னோடு பேசுவார். இதை செய்யாதே என்பார். இந்த காரியங்கள் வராது என்பார். இந்த பிரச்சனை உனக்கு தீர்ந்து போகும் என்பார். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்பார். கண்ணீரை துடைப்பேன் என்பார். இப்படியே நம்முடைய வாழ்நாட்களின் உபத்திரவத்தை அவர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை பற்றி எவ்வளவு விளக்கமாய் பேசலாம். இருந்தாலும் இது போதுமானது நம்முடைய காலத்திற்கு தகுந்தாற்போல. ஆகவே சோர்ந்து போகாதிருங்க. பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறீர்களா? அளவில்லாமல் நிறைந்திருக்கிறீர்களா? ஒரு எல்லையை தாண்டும் பொழுது நமக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். லூக்கா 3:21-22 படி ஜெபத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இயேசுவை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி கட்டளையிட்டார். வனாந்திரத்திற்கு போய் என்றார். அவரை உபவாசம் இருக்கும்படி அவருக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமாய் பிசாசு வருவான் என்றும் அவனுக்கு ஒரு பிசாசை துரத்துவதற்கு, அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். உங்களுக்கும் அப்படித்தான் பரிசுத்தாவியை நடத்துகிற ஒரு பாதை, உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் பாதை. ஒரு பக்கம் நம்ம கஷ்டமா இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஜெயத்தின் பாதை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசி 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 உங்களுக்கு உதவி செய்து எந்த விதத்தில் நாம் காரியங்களை நடப்பித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ, நாம் அதன்படி செய்கிறோமோ, அப்படிதான் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பசுத்தமாய் வாழ்வது, தெய்வீக சுகத்தை அனுபவிப்பது, தீர்க்காயுசை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது, வாழ்க்கையின் உபத்திரவத்தில் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, தோத்தரிக்கும் பொழுது, வாழ்க்கையின் உபத்திரவத்தை இன்பமாய் அவர் மாற்றுவது, ஆசீர்வாதமாய் மாற்றுவது, கடைசியாக தேவ சித்தத்தை அறிந்து, தேவனுக்கு விருப்பமானது என்பதை அறிந்து அதன்படி நாம் வாழும் பொழுது தேவன் ஈடு இணையற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்னாலும் மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பவுலடிகள் சொன்னார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். யோவான் 6:38 சொன்னார், இதோ உமக்கு இப்போ சித்தமானது செய்ய நான் வருகிறேன் என்றார். அது போல என்று இரவு நாம சொல்லும், தேவனே உமக்கு சித்தமானது செய்ய நான் வருகிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு, தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு, பவுலை ஆசீர்வதிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பதற்கு காத்திருந்த போல நம்மையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். என்ற இரவு தேவனுடைய விருப்பம் என்னவோ அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் விரும்புகிறபடி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்பார். அவர் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஒரு வினாடி நாம் கண்களை மூடிக்கொள்வோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நமக்கு விருப்பமானது எதுவோ அதை நான் செய்யட்டும். ஒரு வினாடி தேவன் நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, மானம் இறங்கு, மானம் இறங்கு, மானம் இறங்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனாய் இறங்கி வந்து திரள் கூட்டத்தை நீர் அழைத்தார். வாருங்கள் என்று
நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். அந்த இளைப்பாறுதல் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பெறுவதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் இளைப்பார். இன்று இரவு இந்த சப்தத்தை கேட்கிற, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை மாறட்டும். எல்லா கடினமான ஒரு சுவாபங்கள், கடினமான ஒரு சிந்தனைகள், கடினமான செயல்கள் ஒவ்வொருவரை விட்டு இப்பொழுதே விலகட்டும். ஒவ்வொருவரை விட்டு விலகட்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள் விலகட்டும். எல்லா விதமான அசுத்தத்தின் வல்லமைகள் விலகட்டும். எல்லா விதமான விட முடியாத அசுத்த வல்லமைகளை இன்றைக்கு நரகத்திற்கு அனுப்புகிறேன். நரகத்திற்கு அனுப்புகிறேன். அசுத்த வல்லமைகள் நரகத்திற்கு போகட்டும். ஒவ்வொருவரை சுகமாக்கும்படி தேவ வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். எல்லா பாவத்தின் வல்லமைகளை அடித்து போடும். பாவத்தின் வல்லமைகளை அடித்து போடும். கோபத்தின் வல்லமைகளை அடித்து போடும். பிடிவாதத்தின் வல்லமைகளை அடித்து போடும். கர்த்தாவை எதிர்த்து நிற்கிற ஆண்டவரை தகப்பனை ஒரு விஷயம் எல்லா விதமான கீழ்ப்படியாமையின் வல்லமைகளை அடித்து போடும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். எல்லா எதிர் சக்திகள் எறியட்டும். குறிப்பாக கை கால் தகப்பனை பலகீனப்பட்டு இருக்கிறது, என் கால் நடக்க முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்று ஒரு பலன் அடையட்டும். என் கைகளிலே ஒரு பலகீனம் இருக்கிறது, அந்த கைகளால் ஒரு பொருளை என்னால் தூக்க முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகள் சுகம் அடையட்டும். குறிப்பாக வயிற்று பகுதியிலே பலவிதமான பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் என்று சுகம் பெறுவார்களா? 100% அந்த குடல் பகுதியில் இருக்கிற பலகீனங்கள் இப்பொழுதே மறையட்டும். எல்லா வேதனைகள் மறைகிறது. எல்லா வேதனைகள் மறைகிறது. உங்களையும் அறியாம உங்கள் சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய வேதனைகள் இப்பொழுதே மறையட்டும். எல்லா அசுத்த ஆவிகளை துரத்துகிறேன். எல்லா விதமான அசுத்த ஆவிகள், ஒரு விதமான பயம், ஒரு விதமான திகில் எல்லாம் மடிப்போம். எல்லாம் மடிப்போம். அந்த ஸ்பைனல் முழுவதும் பாதித்திருக்கிற கிரைகள் இப்பொழுது நரகத்திற்கு போக வேண்டும். நரகத்திற்கு போக வேண்டும். எல்லா விதமான இருளை இன்று வெளிச்சமாய் மாற்றும். எல்லா இருளை வெளிச்சமாக மாற்றும். அந்த பிள்ளைகள் நன்றாய் தகப்பனை சமாதானமாய் ஜீவனம் பண்ணட்டும். சமாதானமாய் ஜீவனம் பண்ணட்டும். வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனையா? அதை தீர்த்து வைக்கும்படி தேவனுடைய வல்லமை பல 1000 கோடி மடங்கு இறங்கட்டும். தேவனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றீர். எல்லா விதமான தரித்திரங்களை எடுத்து போடும். எல்லா விதமான வியாதிகளை எடுத்து போடும். எங்கு மாட்டி படைக்கிற நோய் நொடிகள், சளி தொல்லைகள், சளி தொல்லைகள், எல்லா இருமல், எல்லா சளி, எல்லா விதமான காய்ச்சல், எல்லா விதமான உடம்பை ஆட்டி படைக்கிற வல்லமைகள் இப்பொழுது புறப்பட்டு போகட்டும். புறப்பட்டு போகட்டும். சிறு குழந்தைகளை ஆண்டவரை உபத்திரவப்படுத்துகிற வல்லமைகள் புறப்பட்டு போகட்டும். அவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும். ஒவ்வொருவரை சுகமாக்கும். இன்றிரவு சுகமாக்கும். ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமாதானம் இறங்க ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் அளவில்லாமல் இறங்கட்டும். இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அற்புதங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். 2 நாளாய் காத்திருக்கிற விஷயத்தில் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் காத்திருக்க வேண்டாம். என்னை காத்திருக்க வேண்டாம். சிறிய காரியமோ பெரிய காரியமோ, திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரை இனியவர்கள் காத்திருக்க வேண்டாம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் நல்ல ஒரு வருமானத்திற்காக காத்திருக்க எதிர்பார்க்கிறார்களோ, நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்பி காத்திருக்கிறார்கள். அவருடைய கைகளை ஆசீர்வதியும். அவருடைய கைகளை ஆசீர்வதியும். தோல்வி வேண்டாம், தடை வேண்டாம். எல்லா சத்ருவின் வல்லமைகளை நாசம் பண்ண வேண்டும். எல்லா சத்ருவின் வல்லமைகள் நாசம் பண்ண வேண்டும். விதவிதமாய் பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கும். விதவிதமாய் பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கும். விதவிதமாய் பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கும். ஒவ்வொருவருக்குள் வல்லமை பாய்ந்து போகட்டும். ஒவ்வொருவருக்குள் வல்லமை பாய்ந்து போகட்டும். பாய்ந்து போகட்டும். அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி தேவரீர் இறங்கி கொண்டிருக்கிறீர். அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி தேவரீர் உமது பிள்ளைகள் மீது இறங்கி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது வானம் திறந்திருப்பதாக. பரிசுத்த ஆவியின் மழை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினார் மனிதனுக்குள் தகப்பனே ஒரு விசை ஆண்டவரே தேவ குரலை தொனிக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மானம் இறங்கும், மானம் இறங்கும்,
நடக்க வேண்டிய வழியை போதித்து உமது பிள்ளைகளை ஏடு இணையற்ற விதமாய் ஆசீர்வதிக்கிற தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்குள் இறங்கட்டும். ஆன்மீக வல்லமை இறங்கட்டும். ஆன்மீக வரங்கள் இறங்கட்டும். தேவ அனுக்கிரகம் இறங்கட்டும். அற்புதங்களை செய்யும். அற்புதங்களை செய்யும். அற்புதங்களை செய்யும். ஆண்டவராகிய தேவன் தாமே இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதமான வல்லமையை ஊற்றும். ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதமான வல்லமையோட எல்லா கட்டுகளை உடைத்து எரிகிறேன். தூக்கமில்லை என்று சொல்லுகிறார்களோ எல்லா கட்டுகளை உடைத்து எரிகிறேன். ஒரு சோர்வினை பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ எல்லா கட்டுகளை உடைத்து எரிகிறேன். இன்று இரவு ஆண்டவரே தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். நல்ல நாட்களை தாரும். எல்லா உபத்திரவங்களுக்கு, எல்லா பாடுகளுக்கு, எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காக்கவே வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம், ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் யோசித்து சிந்தித்து மறுபடி இந்த அனுபவத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் ஆச்சரியமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆச்சரியமாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.